அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேச்சு போட்டிக்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள், ஆசிரியர்கள், நடுவர்கள் மற்றும் என் அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று நான் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அழியாத இடம் பெற்றுள்ள கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். வ.உ. சிதம்பரனாரின் முழு பெயர் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. அவர் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கல்வியிலும் தமிழ் மொழியிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். பின்னர் வழக்கறிஞராக பணியாற்றி ஏழை மக்களுக்காக நீதி பெற்று தந்தார். அந்த காலத்தில் இந்தியா ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. அரசியல் மட்டுமல்லாமல் வணிகத்திலும் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். குறிப்பாக கடல் போக்குவரத்தில் அவர்களுடைய நிறுவனங்களே முழு கட்டுப்பாட்டையும் வைத்திருந்தனர். இதை கண்ட வ.உ.சி. இந்தியர்கள் தங்கள் சொந்த வியாபாரத்தையும் கப்பல் சேவையையும் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். 1906ஆம் ஆண்டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே இந்தியர்களின் சொந்த கப்பலை இயக்கி ஆங்கிலேயர்களுக்கு நேரடியாக சவால் விட்டார். இந்த செயல் ஆங்கிலேயர்களை அதிர்ச்சியடைய செய்தது. மக்களிடையே சுதேசி உணர்வை வளர்த்தார். வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்து இந்திய பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வ.உ.சி. ஒரு சிறந்த தொழிலாளர் தலைவராகவும் விளங்கினார். தூத்துக்குடியில் உள்ள தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடினார். அவருடைய பேச்சுக்கள் மக்களிடையே தேசிய உணர்வை ஏற்படுத்தின. இதனால் ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்தது. அவருக்கு கடுமையான சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சிறையில் அவரை மாடுகளுக்கு பதிலாக எண்ணெய் செக்கை இழுக்க வைத்தனர். அளவு கடந்த துன்பங்களையும் அவமானங்களையும் சந்தித்தார். ஆனால் நாட்டின் சுதந்திரம் என்ற இலக்கிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அதனால்தான் மக்கள் அவரை செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கிறார்கள். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகும் அவர் பல பொருளாதார சிரமங்களை சந்தித்தார். இருந்தாலும் நாட்டுப்பற்றையும் தன்னம்பிக்கையையும் இழக்கவில்லை. தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்தார். இன்று நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு வ.உ. சிதம்பரனார் போன்ற வீரர்களின் தியாகமே காரணம். மாணவர்களாகிய நாம் அவருடைய தேசப்பற்று, உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையை பின்பற்றி வாழ வேண்டும். இறுதியாக வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. நாட்டை நேசிப்பது என்பது வார்த்தைகளில் அல்ல, செயல்களில் காட்டப்பட வேண்டும். அந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரருக்கு நமது பணிவான வணக்கத்தை செலுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு போட்டிக்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சியை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி டெய்லியும் ஒரு தலைவர்கள் பற்றின பேச்சு போட்டிக்கான தலைப்புகள், கட்டுரை போட்டிக்கான தலைப்புகள், அதை பற்றின கண்டென்ட் தான் இனிமேல் அப்லோட் பண்ண போகிறேன் ஆகஸ்ட் 15 வரைக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு தலைவர்கள், வேறு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, தமிழ், ஆங்கிலம் எதில் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.